நடிகர் சங்கம் கட்டடமாவது அது கட்டவே முடியாது, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. எத்தனை கடன் எப்படி முடியும்? விமர்சனங்களை மட்டும் வைக்காமல் நம்ம உதவியை செய்யணும், கூட கூட இருந்து உதவி செய்யணும். இல்லை ஓடுறவன் காலை பிடிச்சி தடுக்காமல் இருக்கணும். கிரிக்கெட் மேட்ச்சு கூட இது எதுக்காக போய் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பிச்சை என்னத்துக்கு வாய்ப்பு வந்தது பேசுவாங்க. 500 ரூபா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய இடத்துல நாம் சொந்தமாக பந்தல் போட்டு உட்காந்து மீட் பண்ணுறேன். இது 2வது இடம். ஏன்னா இது வரைக்கும் இது நம்ம இடமா இருக்குமா, இல்லை இந்த பக்கமாக போகும்போது நாம் இருந்த இடம்னு சொல்லிக்கிற இடமா இருக்குமான்லாம் இருந்ததெல்லாம் போக, இது நமக்கு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் நமக்கு சொந்தமான ஒரு இடமாக நம்ம இப்போது இங்கே உட்காந்துருக்கோம். இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய கார்த்திக், விஷால், நாசர், பொன்வண்ணன் போன்றவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கணும். காரணம், வெளியிலேருந்து என்ன விமர்சனம் வேணால் பண்ணலாம், அதை நாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால் பண்ண முடியுமான்னு தெரியணும். அதுதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விமர்சனங்களை மட்டும் வைக்காமல் நம்ம உதவியை செய்யணும், கூட கூட இருந்து உதவி செய்யணும். இல்லை ஓடுறவன் காலை பிடிச்சி தடுக்காமல் இருக்கணும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நடிகர் சங்கம் கட்டடமாவது அது கட்டவே முடியாது, அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. எத்தனை கடன் எப்படி முடியும் அப்படின்னாங்க. கடனை அடைச்சாச்சு. கட்டிட முடியுமான்னாங்க. கட்டிடம் எப்படிங்கிற எப்படி இருக்குங்கிறதையும் எல்லா உறுப்பினருக்கும் காட்டியாச்சு. அடுத்தது கட்ட வேண்டியது தான். ஆனால் இது சீட்டு கட்டு மாதிரி டக்குன்னு கட்டிட முடியாது. அதுக்கு ஒரு 26 கோடி ரூபாய் வேணும். அந்த 26 கோடி ரூபாயை நீங்கள் கொடுங்கன்னு கேட்கல, நாம் எல்லாரும் சேர்ந்து மற்றவங்ககிட்ட கேட்குறோம். நாம் நம்ம கிரிக்கெட் மேட்ச்சு கூட இது எதுக்காக போய் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பிச்சை என்னத்துக்கு எடுத்தோம்? யார்கிட்டையும் எதுக்குமே பிரதிபலனே பார்க்காம ஒன்று காசு வாங்கினா தான் அது பிச்சை எடுக்கிறது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 40 டிகிரி வெயிலில் கிரிக்கெட் மேட்ச் ஆடிருக்காங்க. ஒரு ஷாட்டு முடிஞ்சால் கேரவனில் போய் உட்கார ஆர்டிஸ்ட் அத்தனையுமே ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் போய் உட்காராமல் ஆடிருக்காங்க. அந்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு தான் அந்த 9 கோடி ரூபாய். அது உழைச்சி வந்த பணமே தவிர எதுவும் பிச்சை கிடையாது. வெளியிலேருந்து பேசுகிறான், அவன் சொல்கிறவன் ஒரு 10 பைசா கொடுப்பான், நான் கொடுக்கவே மாட்டான். வாய்ப்பு வந்தது பேசுவாங்க. 500 ரூபா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்கிற இடத்துல நாம் இல்லை. நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம். இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கீழே கார்பெட்டை போட்டு இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க காரணமாக இருக்கக்கூடிய ஐசரி கணேஷுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லணும். ஏன்னா வருஷம் முழுக்க நலிந்த கலைஞர்களுக்கு, நாடக கலைஞர்களுக்கு அவர் இன்னும் அந்த பென்ஷனை தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கார். 500 ரூபா கொடுத்ததை இப்போ 1000 ரூபாயா மாற்றிருக்கார். காரணம் என்ன? அவருடைய தந்தை ஐசரி வேலன் ஒரு நாடக நடிகராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அந்த நாடக நடிகருக்கு தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதையைத்தான் இன்னைக்கு ஐசரி கணேஷ் செய்து கொண்டிருக்கிறார். கே ராஜனும் அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணியிருக்கார். ஏன்னா நான் அப்போ சின்ன பையன், ஐசரி வேலன் அவர் எங்கள் வீட்டுக்கு என்னை ஸ்கூட்டரில் அழிச்சுன்னு போவார். நான் டேப் ரெக்கார்டரை கையில் வச்சுருப்பேன். ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கம்பார். சிடிஎம் இல்லை டேப் ரெக்கார்டர் அப்படின்பார் அவர். ஏன்னா டேப் ரெக்கார்டர் கீழே வச்சு போயிடும், ட்ராமா நடக்காது. நான் விழுந்தால் கூட வேற ஒருத்தர் வச்சு நடத்திடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் பொன்வண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பு முழுக்க சங்கமே ஏற்படுத்தி கொடுக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம முயற்சியில் தான் நம்முடைய வேலை வாய்ப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான பாக்கி விஷயங்கள் தான் அந்த டைரி போடுறது, அந்த டைரியை கொடுக்கறது, ப்ரொடக்ஷன் மேனேஜர் போகிறது. ஏன்னா நீங்களே ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு 20-30 கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. அதற்குண்டான வேலையை தான் நடிகர் சங்கம் செய்வார்கள். அதற்கு பிறகு எல்லாத்தையும் நடிகர் சங்கம் செய்யணும்னு எல்லாத்தையும் சங்கத்துக்கு தலையில் கட்டிட்டு நாம் கை கட்டிட்டு உட்கார முடியாது. அந்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி உங்களுக்கு மருத்துவ உதவி, இலவச கல்வி குழந்தைங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி ஒரு அரசாங்கம் என்ன செய்யுமோ அதை இந்த நடிகர் சங்கம் உங்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் ஐயா பற்றி அடிக்கடி சொல்லுவாங்க,
எப்பவுமே வந்து ஏதாவது மீட்டிங் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு வாங்க, அங்க இருப்பேன் அப்படின்ட்டு வரோம். கமல் சார் இங்க ஃபங்க்ஷன் வச்சாரு, ஐசர் சார் அதே மாதிரி ஒரு படி மேல போய் தன் குடும்ப விழாவே இங்க வச்சிருக்காரு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இங்க வந்துட்டு போனோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? அந்த காசு வந்து நான் கூட இருக்கிற மாதிரி எப்பவும் பயப்படாம நீ தைரியமா இருக்கணும்னு. எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்குலாம் அப்படிதான் இருக்காரு. சினிமா வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், 60 வயசுக்கு மேல வந்து நம்மளை யாரும் சீண்ட மாட்டாங்க. போட்டோ எடுத்துக்குவாங்க, இப்ப செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 60 வயசுக்கு மேல நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரண ஆளா தெரியும். இப்போ எங்க வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட இப்ப இதுதான் பெரிய கனவா இருக்கு. சீக்கிரமா இங்க பில்டிங் வரணும், சம்பளம் வரலன்னா கூட இல்ல, நம்ம ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நிக்கணும், நமக்கெல்லாம் அது ஒரு வியாதி.